இன்னொரு குட்டி பையன் போன் பாத்துக்கிட்டே காட்டுல நடந்து போயிட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்ப்ளோர்டா கழுத்தடிக்கு கீழே வந்துடுறான். அதே சமயம் போனும் அங்க லேக்ல விழுந்துருது. குட்டி பையனோட கையிலே பயங்கரமா அடிபடுது. அவனோட தண்ணியில விழுந்த போனை எடுத்து பாக்குறப்போ உடஞ்ச ஸ்கிரீன் கொஞ்ச நேரத்துக்குள்ள சரியாயிடுது. அதை பார்த்ததும் அவன் ஷாக் ஆயிடுறான். அது மட்டும் இல்லாம அவன் கையில இருந்த காயமும் மறைஞ்சு போயிடுது. அப்பதான் அவன் நினைச்சு பாக்குறான், நம்ம போன் எடுக்கிறதுக்காக லேக்ல இருக்க தண்ணியில கை விட்டனாலதான் அந்த காயெல்லாம் ஆறுச்சுன்னு புரிஞ்சுக்கிறான். அன்னைக்கு நைட் அவன் அப்பா அக்கா கூட போன் பார்த்துட்டே சாப்பிடறத பார்த்ததும் அக்கா அவன் கையில இந்த போனை புடுங்க ட்ரை பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டடா அவனோட பிளேட் கீழே வந்து உடஞ்சு போயிடுது. அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. சோ உடனே அவன் உடஞ்சு போன பிளேட்டும் வீட்டுல அந்த பிஞ்ச ஷூ எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த லேக்ல போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வந்துடுறான். அப்புறம் தான் அவன் டேபிள் இருந்த ஒரு ரிப்பேர் ஆன மர்மமான ஒரு பாக்ஸ் இருக்கிறத பாக்குறான். உடனே அவன் நைட் அப்பா தூங்கினதுக்கு அப்புறம் இந்த பாக்ஸ் லேக்ல போட்டு சரி பண்ணிடலான்னு இந்த பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே போறான். அதை பார்த்து அவனோட அக்கா அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். இவனு பேக்ல இந்த பாக்ஸ் லேக்ல போடும்போது கரெக்டா அவன் அக்கா அங்க வந்து அந்த பாக்ஸ் அவன் கையில இருந்து புடுங்க பாக்குறா. இப்படியே ரெண்டு பேரும் சண்டை கிடையில அக்கா கையில வச்ச இந்த ஸ்கெட்ச் புக் லேக்ல விழுந்தது. குட்டி பையனும் ஒரு ஸ்டிக் எடுத்து லேக்ல இந்த ஸ்கெட்ச் புக் எடுத்துறான். அப்புறம் தான் நடந்ததெல்லாம் அக்கா கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதன்னு கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு தண்ணில இருந்து பப்பிள்ஸ் வரத பார்த்ததும் ரெண்டு பேர் பயத்துல அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. காலையில அப்பா ரெண்டு பேரும் எழுப்புறதுக்காக ரூமுக்கு வராங்க. தம்பி முழிச்சுக்கிட்டே படுத்திருக்கான். அக்கா பயத்துல கிளாஸ் செட்ல போய் ஒளிஞ்சிருக்கான். அதை பார்த்ததும் அப்பா ஏன் இருட்டுல இருக்கீங்கன்னு விண்டோ ஸ்கிரீனை ஓபன் பண்றாங்க. அப்ப விண்டோட கிளாஸ் ஃபுல்லா எல்லோ கலர்ல கரை இருக்கிறத பாக்குறாங்க. உடனே அக்கா விஷயத்தை அப்பாட்ட சொல்ல போக ஆனா தம்பி அக்காவை தடுத்துறான். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத அப்பா வெளியே கேட்டுறாங்க. சோ அவன் ஸ்கூல் பஸ்ல ஏற போறப்போ அப்பா அவனை கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க. அவனும் வேற வழி இல்லாம அப்பா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுறான். ஆனா அப்பா அவனை நம்பாம அவனை ஸ்கூலுக்கு போக சொல்லிடுறாங்க. அப்பதான் வீட்டுல உடஞ்ச பிளேட் முழுசா இருக்கிறத பார்த்ததும் பையன் சொல்றத நம்புறாங்க. எங்க அக்காவும் தம்பியும் ஸ்கூல் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு மான்ஸ்டர் அந்த ஊரையே டேமேஜ் ஆக்குறத பாக்குறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கே புரியுது அந்த பொண்ணோட ஸ்கெட்ச் புக்ல இருந்து கார்ட்டூன் மான்ஸ்டர் எல்லாம் உயிரோட வந்துருச்சுன்னு. அதை பார்த்ததும் ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி லேக் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.